வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற இறைவில் பகுதியை முழுமையாக நாங்கள் பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறது இந்த சென்னை விமான நிலையம். டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 4 ஆகிய இந்த விமான நிலையத்தில் இறைவல் பகுதி எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதை இந்த முழுமையாக இந்த காணொளி வழங்க இருக்கிறது. அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வாங்க காணொளிகளை போகிறோம். அவ்வளோ அழகாக இது அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலண்டு காட்சியளிக்கிறது இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் விமான நிலையம். சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற அழகான விமான நிலையங்களில் சென்னை விமான நிலையமும் ஒன்றாக காணப்படுது. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய விமான நிலையங்களில் 4வது இடத்துல இந்த சென்னை விமான நிலையம் அமைஞ்சிருக்குது. தற்போது இந்த விமான நிலையத்தில் அதிநவீன வசதிகளோடு அபிவிருத்தி செய்யப்பட்டு ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறது இந்த சென்னை விமான நிலையம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் டெர்மினல் 1க்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மக்கள் தங்குறதுக்கும் களைப்பாறத்துக்கும் ஒரு இடமாக இந்த பாருங்க வித்தியாசமான குடை வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது. நிறைய மரங்கள் நாட்டிருக்கிறாங்க. அழகான வண்ணமயமான கலர்லாம் அடித்து அதில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அந்த சின்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறது. இங்கே பல மில்லியன் கணக்கில் மக்கள் செல்ல ஒரு விமான நிலையமாக இன்றைக்கு காணப்படுது இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நாங்கள் இப்போ டெர்மினல் 2 அரைவல் பகுதியில் நிற்கிறோம். இந்த டெர்மினல் 2 அரைவல்ன்றது இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டிலிருந்து சர்வதேச நாடுகள்லேருந்து இங்கே இறங்குற இடம் டெர்மினல் 2. டெர்மினல் 2வில் தான் அதிகளவான வெளிநாட்டு பயணிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், டெர்மினல் 2 அரைவல் பகுதியிலேருந்து ஒரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் எல்லாரும் வெளியில் வந்த கையோடைய முன்னாடியே மெட்ரோ லைன், அதாவது மெட்ரோ புகையிரத நிலையம் அமைஞ்சிருக்கிறதால இங்கே இலகுவாக நாங்கள் அந்த போக்குவரத்து வசதி மிக சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் நிறைய அதுக்கும் பக்கத்தில் அந்த லக்கேஜ் அதிகள் டிரான்சிட் பண்ணுற இடங்கள் இருக்குது. சங்கீத உணவகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த டெர்மினல் 2க்கு முன்னாடி இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், அந்த பேர் பலகை, அந்த போட், அதாவது நேம் போட்டெல்லாம் தமிழில் அழகாக போட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது. தொடர்ந்து மக்கள் அதிகளவான வெளிநாட்டு மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அதிகளவான சுற்றுலா பயணிகள் இறங்குற ஒரு முக்கியமான ஒரு டெர்மினல் இதாக டெர்மினல் 2 காணப்படுது. 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விமான நிலையம் இன்றைய நிலையில் அதிகளவுள்ள மக்களால் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு விமான நிலையமாக இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் காணப்படுது. இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இங்கே அதிநவீன வசதிகளோடு இந்த அரைவல் பகுதியோ சரி, டிபார்ச்சர் பகுதியோ சரி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இறங்குறாக்களுக்கு டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேருந்து, அடுத்தது உணவகங்கள்லேருந்து எல்லா வசதிகளையும் முன்பாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற வகையில் இங்கே ஷாப்பிங் கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்குது. பார்க்கிங் வசதிகள் இருக்குது. அடுத்தது இந்த டாக்ஸி, நிறைய வசதிகள், எல்லா வசதிகளும், குறிப்பாக சொல்லப்போனால் அனைத்து வசதிகளும் இந்த ஏர்போர்ட்டில் அமைஞ்சிருக்கிறது. இன்னும் சிறப்பு அம்சம் அடுத்தது டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 4க்கு இடையில் நாங்கள் டிரான்சிட் ஆகிறது அந்த நேரமும் மிக குறைவாக இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் நடந்து போயிடலாம். டெர்மினல் 1லேருந்து டெர்மினல்
போகும். ஸோ இலகுவாக நாங்கள் இங்கேருந்து அங்கே மாறணும்னு சொன்னாலும் அந்த நேரம் வந்து எங்களுக்கு தாராளமாக போதும். நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. 24 மணித்தாளமும் பரபரப்பாக காணப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த டெர்மினல் 2. பார்க்குறதுக்கு கண்களுக்கு எவ்வளோ அழகாக காட்சியளிக்குது பாருங்க. அந்த பச்சையும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பார்த்தா தெரியுது பாருங்கள், அந்த பில்டிங் தான் டெர்மினல் 1. அங்கே மேலே இருக்கிறது டிபார்ச்சர், கீழே இருக்கிறது அரைவல். நாங்கள் அதை இப்போ போய் பார்க்க போகிறோம். இது நீங்கள் அப்படியே டெர்மினல் 2லேருந்து இறங்கிட்டு வந்தால் இங்கே முன்னுக்கு ஒரு ஷாப்பிங் சென்டர் மால் மாதிரி இருக்குது. இல்லை நிறைய கடைகள், உணவகங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே வடிவாக களைப்பில் வந்தால் நீங்கள் ஆறுதலாக சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே நீங்கள் அனைத்து வாகனங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். டாக்ஸி எல்லாமே இங்கே இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெயின் முன்னாடியே அமைஞ்சிருக்குது, அந்த நீல கலரில் இருக்கும். அதுதான் மெட்ரோ லைன். எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் டெர்மினல் 1க்கு வந்துட்டோம். டெர்மினல் 1 பாருங்கள், இங்கேயும் நிறைய கூட்டங்கள், சனக்கூட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே என்னென்னு சொன்னால் அந்த வாகனங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே ஃப்ரீயாக அந்த வாகனம் ஓடும். அதிலிருந்து நீங்கள் டெர்மினல் 1க்கு இல்லைன்னா டெர்மினல் 2க்கு இல்லை டெர்மினல் 3, 4 அப்படின்ட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் இறங்கணுமோ இந்த வாகனம் ஃப்ரீயாக சர்வீஸ் இருக்குது. நீங்கள் இறங்கி அங்கே நடந்து முடியாத ஆட்கள் அழகாக இந்த வாகனத்தில் ஏறி கொண்டு போகலாம். இது ஒரு ஃப்ரீ சர்வீஸாக வழங்குறாங்க. இது அரைவல் டெர்மினல் 1ல் நிற்கிறோம். நாங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து, அதாவது A1, A2, A3 என்று அப்படியே லைனாக அப்படியே ஒவ்வொரு நுழைவாயில் இருக்கும். அதிலிருந்து வந்து கொண்டே இருப்பாங்க சனங்கள். மக்கள் அதிகளவாக இந்த A1 பகுதியில், A2 பகுதியிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது உள்நாட்டு டெர்மினல் 1 அரைவல் பகுதியை பார்த்திங்கன்னா அதிக அளவில் உள்நாட்டில் பிரயாணம் செய்கிற மக்கள் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது டில்லி, பம்பாய், கல்கத்தா இப்படி உள்நாடுகளுக்கு இடையில் இருந்து பயணம் மேற்கொள்கிற மக்களை நாங்கள் இந்த டெர்மினல் 1 அரைவல் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது டெர்மினல் 1 A2, அதாவது அரைவல் 2வது நுழைவாயிலில் தான் நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்க போகிறது டெர்மினல் 4. அதுக்கும் ஒரு உள்நாட்டு அரைவல், ஒரு டெர்மினல் 4. அப்போ நாங்கள் அங்கேயும் போய் பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குண்டு. இப்போ இந்த நுழைவாயிலில் கொஞ்சம் நேரம் எவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்குன்ற பார்த்துட்டு நாங்கள் டெர்மினல் 4க்கு போவோம். பாருங்கள், தொடர்ந்து மக்கள் அப்படியே வந்து கொண்டிருக்காங்க. சரி, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா இதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ டெர்மினல் 4க்கு போகிறோம். டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 4க்கு போகிறோம். இது நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அந்த டெர்மினல் 4க்கு நடந்து செல்கிறதுக்கு ஒரே பாதை நேர் ரோட்டில். நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வண்டியில் ஏறிக்கொண்டு எப்படி போகுதுன்ற அந்த ஏரியாவை அது வழியை காட்ட போகிறேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 3 மினிட்ஸும் இல்லை, நான் எங்களை கொண்டு டெர்மினல் 4ல் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒவ்வொரு பிரயாணம் செய்கிற மக்கள் எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் போட்டுக்கொண்டு, சில ஆட்கள் அடுத்த ஃப்ளைட் எடுத்து போகணும். ஸோ இந்த வாகனத்தில் இருந்தால் குயிக்காக கொண்டு விட்டுருவாங்க. அதுக்காக இந்த வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், நிறைய மரங்களில் நட்டிருக்காங்க. இப்போ தானே எல்லாமே வளர்ந்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் இதை விட அழகாக இருக்கும். இப்போவே இவ்வளோ அழகாக இருக்குது. இது மெட்ரோ ட்ரெயின் இங்கே தானே எடுக்கணும். நீல கலரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது, நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே வந்தால் ட்ரெயின், மெட்ரோ லைன் ட்ரெயின் எடுத்துக்கொள்ளலாம். அழகான மரங்கள் எல்லாம் நிறைய நாட்டிருக்காங்க. எல்லாமே பூத்து குலுங்குது பாருங்கள். இது நான் சொன்னேன் ஏரோ கப்புன்ற ஒரு
ஃபுட் கவுண்ட் வந்து ஏண்டா உள்ள நிறைய உணவகங்கள் இருக்குது, நிறைய உணவகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது நாங்கள் டெர்மினல் 4 வந்து தெரிகிறதா வந்து டெர்மினல் 4 அரைவலும் மேலே இருக்கிறது வந்து டிபார்ச்சர். ஒரு 3 நிமிஷமும் எடுக்கலைன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வாங்க நாங்கள் இன்னும் சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த வண்டி வந்து இங்கே என்னை கொண்டு இறக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் டெர்மினல் 4 அரைவலுக்கு போகிறோம். பாருங்கள், இது வந்து வித்தியாசமான கலர். அதாவது அங்கே ரெண்டும் வந்து மஞ்சள் கலரில் அடிச்சிருந்தாங்க, ஆனால் இது வந்து பார்க்கும் பொழுதும் முழுக்க நீல கலரில் அடிச்சிருக்காங்க. இந்த பகுதியை வந்து இது அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் ஒரு வித்தியாசமான, இங்கே பாருங்கள் மரங்கள் கூட வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து ஈச்ச மரம் மாதிரி நிறைய நாட்டிருக்கிறாங்க. டெர்மினல் 4 பொறுத்தவரையில் இது வந்து உள்நாட்டு விமான நிலையம் என்றதால் இங்கவும் வந்து அதிகளவான உள்நாட்டு பயணிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீல கலர் அடிச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கவும் வந்து அதிகளவான மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இறங்கி லக்கேஜோட பிக்கப் பண்ண வாராக்கள். இந்த இதில் பிக்கப் பாயிண்ட்டு முன்னாடியே இருக்குது பாருங்கள். A10 இது அரைவல் 10 வெளியேறும் வழியின் ஊடாக நாங்கள் மக்கள் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் டெர்மினல் 1 வந்து A1 A2 பார்த்துனாங்க. இது வந்து A10. இங்கே கோபி ஷாப் எல்லாம் இருக்குது சின்ன குட்டியாக. வாங்க போய் பார்ப்போம். இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து உள்நாட்டு இந்தியாவில் வந்து அதிக அளவில் வந்து உள்நாட்டு பயணிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய நாடு என்றபடியாக இந்தியா வந்து ரயில் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 10 மணித்தாலம் எடுக்கும். அந்த பயணத்தை 1 மணித்தாலம் 2 மணித்தாலத்துக்குள்ளே நாங்கள் விமானத்தில் பயணம் செஞ்சால் அந்த தூரத்தை வந்து டைமையும் இலகுவாக வந்து சேமிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ டெர்மினல் 3 மட்டும்தான் பார்க்கல. இன்னும் டெர்மினல் 3 வந்து இன்னும் கட்டுப்படலை. இப்போ அது வந்து டெர்மினல் 1 டெர்மினல் 2 டெர்மினல் 4 தான் தற்போதைய நிலையில் வந்து இயங்கி கொண்டிருக்குது. அதில் வந்து டெர்மினல் 2 மட்டும் இன்டர்நேஷ்னல், அதாவது வெளிநாடு பயணிகள் வந்து இறங்குற இடமாக காணப்படுது. தற்போது வந்து நாங்கள் 3 டெர்மினலையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இது வந்து அரைவல் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நாங்கள் டிபார்ச்சர் பகுதியை நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த காணொலியும் இதுக்கு முதல் நாங்கள் வெளியிட்டிருக்கோம், மறந்துடாமல் நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தற்போதைய நிலையில் சென்னை விமான நிலையம் எவ்வாறு காட்சி அளிக்கிறது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இந்த காணொலியத்தோடு முடிச்சு கொள்ள போகிறோம். மறந்துடாமல் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நிறைய காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு பிரயோஜனமுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.